தலைவர் டவுன் பண்ணுவா தலைவர் டவுன் பண்ணிக்கா. கடந்த நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு கருப்பு பணத்தை ஒழிக்கும் ஒரு நடவடிக்கையாக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது. இதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவு தெரிவித்தாலும் மற்றொரு தரப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து திமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இந்த மனித சங்கிலி போராட்டம் 4 மணி அளவில் தொடங்கியது. குறிப்பாக கொளத்தூர் பகுதியில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு மக்கள் வங்கிகள் பக்கம் போய் கால்களுக்கு நின்று கொண்டிருப்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை உடனடியாக சரி செய்திட வேண்டும். குறிப்பாக 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என்று அறிவித்து அதற்கு பதிலாக 2000 நோட்டுகளை அறிமுகப்படுத்துகிறோம் என்ற நிலையில் பார்த்தால் அந்த 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு வங்கிகளில் சில்லறை தர முடியாத ஒரு நிலை. அது மட்டுமல்ல, 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் வங்கிகளுக்கு எடுத்துச் சென்று மாற்றுகிற அந்த சூழ்நிலையில் வங்கிகளில் ஆயிரக்கணக்கில் கியூ வரிசையிலே நிற்க வேண்டிய அந்த கொடுமையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், 100 ரூபாய் நோட்டுகளையும் 500 ரூபாய் நோட்டுகளையும் புதிதாக புழக்கமடையக்கூடிய வகை, அதிகமான புழக்கமடையக்கூடிய வகையில் அதை செய்திருந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இவ்வளவு சங்கடங்கள் நிச்சயமாக வந்திருக்காது. எனவே கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கருப்பு பணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் கருப்பு பணத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே இது குறித்து உடனடியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலும் அதேபோல மாநிலங்களவையிலும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி இது பற்றி உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.